நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2023, அதாவது 1/8/2023 முதல் 31/8/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த சிம்மம். சிம்மத்தின் அதிபதி கடகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய வீடான சிம்மத்துக்கு சென்று குரு பார்வை பெறுகிறார். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம். 17 வரைக்கும், ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, மற்ற கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது மிக மிக சூப்பரான பலன்களையே பார்க்க போகிறீங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமக்கலமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்து வக்ரகதியில் பெறுகிறான்னு சொன்னால் ரிவர்ஸ், அதாவது கெடு பலன்கள் இல்லை. இந்த சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக கெடு பலன்கள் இல்லை. மாறாக நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். பார்வை பலம் ராசியை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள், அதுலேயும் குறிப்பாக சுக்கிரன் 2 வாரம் கடகத்தில் இருக்கிறார். 10க்குடையவன் 12ல் இருந்தாலும் ராசியில் 17 நாள் சுக்கிரன் இருந்து குரு பார்வை பெறுவது என்பது 10ஆம் இடத்து அதிபதி அல்லவா, கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய அதிபதி. அப்போ குரு பார்வையில் ராசியில் இருப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பாத்தியம் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படும். சுக்கிரன் பொறுத்தவரையிலேயே கலைக்கும் அதிபதி, கலைக்கு அதிபதியாக இருப்பவர் 12ல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஆடி மாதம் வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆவணி பிறந்தாதான் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டம். ஏன்னா ஆவணி மாதம்னு சொன்னாலே சிம்மத்துக்கு வந்துடுவார் சூரியன். அப்போ 17ஆம் தேதிக்கு பிறகு, ஆகஸ்ட் 17க்கு பிறகு கடைசி 2 வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நினச்சதை சாதிக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்தித்தீர்கள். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இருந்தாலும் சரி, உங்கள் தகப்பனாருக்கும் சரி, அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் IAS IPS IFS போன்ற பதவியில் இருப்பவர்களும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பின்னடைவை சந்தித்த காலம் 17ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஆகஸ்ட் 17 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடுதுப்புன்னு உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலம். ஏன்னா ராசிக்கு ஆட்சி பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறார். அப்போது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெறப்போகிறீர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கௌரவம், புகழ், இழந்த கௌரவம், இழந்த பெயர் இதெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் நம்பர் 1ஆக இருப்பீங்க, எதையும் இழக்க மாட்டீங்க. எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்க மாட்டீங்க, கௌரவத்தை இழக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் பின்னடைவை சந்தித்த காலம் இல்லையா. அப்போது இப்போ ஒரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பருங்க. ஒரு சிலர் சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம்
நம்பர் 1 அருமையான காலகட்டங்க. 2ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போது பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், அவர் 11க்கும் உடையவர் தான். அப்போ அளவு கடந்த வருமானம், சம்பாத்தியம், அதுலேயும் குறிப்பாக சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. இணைவு என்பது புதாதித்ய யோகம். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது, நல்லது நடக்கப் போகிறதுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அவர் 4ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2இல் அமர்ந்து இருக்கிறார்னு சொன்னால், செவ்வாய் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகம். கொஞ்சம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு மீறி கொஞ்சம் உங்கள் பேச்சு இருக்கும், அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஸ்பீடு இருக்கும். 2இல் செவ்வாய் இருந்தாலே ஒரு ஸ்பீடு தான். பேச்சு வந்து தடாலடியாக பேசுவீங்க, ஸ்பீடாக இருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக, வாக்கு சாதுரியம் கண்டிப்பாக வேண்டும். வாக்கு வன்மை இருக்குதோ இல்லையோ, வாக்கினால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எதை அடக்கினாலும் நாவை கண்டிப்பாக அடக்க வேண்டும். நாவை அடக்கினால்தான் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்லும். மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கப் போகிறது. பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும். தாராளமாக போகலாம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் பிரமாதமான ஒரு மாதம். வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்குறார் 19 நாள். அதுக்கப்புறம் கண்ணில் இருக்கும் செவ்வாய் 12 நாள் இருக்கார். அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது சொத்து பத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்ற தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, சொத்து வாங்கிறது, தோட்டம் வாங்கிறது, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இல்லை பூர்வீகத்தில் நான் வீடு கட்ட போகிறேன், மனை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரிச்சிக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். கடந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினை, கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அப்படியே உல்டாவாகி பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட தேடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்களும் வந்து உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களிடம் வந்து சிறப்பாக அணுகி பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் கூட ஆதரவாக இணையக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், சொந்த பந்தம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது கடந்த மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் நடக்குது, இவ்வளோ ஆதரவாக இருக்கிறாங்களே எல்லோரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சிம்ம ராசிக்கு 100% வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் பட்சத்தில், பிறந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போங்க. உயர் கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது சொந்த தொழில் செய்வதற்காகவோ எதற்கு சென்றாலும் அது கண்டிப்பாக
நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இல்லைங்க, நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கேன், இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் இன்னும் இதை விட அதிகமாக நல்ல பதவி நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ரெமுனரேஷன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி வேலைக்கோ இல்லை உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ செல்லவில்லை என்றாலும் கூட ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கைவினைப் பொருட்கள் வீட்லேயே கேட்ரிங் பண்ணக்கூடிய அன்பர்கள், இப்போ அந்த பிளாட்பாரத்தில் கடைகள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டம் நம்பி முதல்ல அதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தொழில் நல்ல அபிவிருத்தியாகும், நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார். முதல் 17 நாள் கொஞ்சம் அதாவது தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, தொழிலை அடித்தளம் அமைத்து கொள்வீர்கள். ஆனால் அதுக்கப்புறம் 17 தேதிக்கு பிறகு தொழிலில் நல்ல ஒரு லாபம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன மிக மிக உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். மிக மிக சிறப்புங்க. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது, தொடாததெல்லாம் துலங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 11 அப்படின்னாலே லாபஸ்தானம். லாபஸ்தானம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. 12ஆம் இடத்தில் முதல் 17 நாள் சூரியன் இருக்கார். தந்தையால் செலவினங்கள், தந்தைக்கு ஒரு பின்னடைவு, அவருக்கு ஆஸ்பத்திரி செலவு, இப்படி ஏதாவது ஏற்படலாம். சுக்கிரன் 12ல் 14 நாட்கள் இருக்கிறார். மனைவி மூலம், அதாவது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், இல்லை மனைவிக்கு மூலம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது சுப செலவாக கூட இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். மற்றபடி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. 5, 6, 7 இந்த 3 நாளும் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல பாதி பிரச்சனை அதிலேயே சால்வ் ஆகிடும். வர வேண்டிய பிரச்சனை நீங்கள் ஈஸியாக அணுகி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவீங்க. இதுதான் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள். அப்படின்னும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சனி வக்ரம் பெறுவதால் யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நடக்காததெல்லாம் பெண்டிங்கில் வச்சது கூட நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.